Hello students, good morning. Now we are going to see 7th standard, 3rd term, social science. In that, now we are going to see history, first lesson. The lesson name is New Religious Ideas and Movements. அதாவது புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் அப்படிங்கிறது இந்த லெசனோட நேமு. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னால் இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், டு அக்வயர் த நாலேஜ் ஆஃப் எந்தெந்த எதை பற்றிலாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது. டிவோஷனல் மூமெண்ட் ஆஃப் ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ், அதாவது ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களினுடைய பக்தி இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அத்வைத ஃபிலாசபி ஆஃப் ஆதிசங்கரா அண்ட் வைதா ஆஃப் ராமானுஜா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆதிசங்கரனுடைய அத்வைத தத்துவத்தை பற்றியும் ராமானுஜரனுடைய விசிஷ்டாத்வைத தத்துவத்தை பற்றியும் கற்றுக்க போகிறோம். பக்தி கல்ட் இன் நார்த்தன் இந்தியா அண்ட் இட்ஸ் ப்ராமினென்ட் எக்ஸ்பனன்ஸ், அதாவது வட இந்தியாவில் பக்தி கோட்பாடுகளையும் அதில் இருந்த முக்கியமான சான்றோர்கள் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம் லீடிங் டு த பர்த் ஆஃப் நியூ கல்ட்ஸ் நோட்டபிளி சூஃபிசம், அதாவது அந்த இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடையேயான அந்த உறவு பார்த்திங்க அப்படின்னா அந்த உறவில் ஏற்பட்ட அந்த விரிசல்கள் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா சூஃபிசம் அப்படிங்கிற ஒரு நியூ ரிலீஜியன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. டீச்சிங்ஸ் ஆஃப் கபீர் அண்ட் குருநானக், ஸோ அந்த கபீர் மற்றும் குருநானக்னுடைய போதனைகளை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இம்பேக்ட் ஆஃப் பக்தி மூமெண்ட், அதாவது பக்தி இயக்கத்தினுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். மெடியவல் இந்தியா saw an extraordinary production of devotional poetry which were not restricted to one particular religion but inspired by different religious movements. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடைக்கால இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன ஆணுச்சு அப்படின்னா அந்த டிவோஷனல் பொயட்ரி அப்படின்னா அந்த பக்தி கவிதைகள் அல்லது செயல்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியப்பை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்தி பாடல்கள் கவிதைகள்லாம் ஒரே ஒரு ரிலீஜியனை மட்டும் சார்ந்ததாக இல்லை, ஓகேவா, ஒரு பல சமயங்களினுடைய இயக்கங்களை சார்ந்ததாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. த எக்ஸ்பனண்ட் ஆஃப் தீஸ் மூமெண்ட்ஸ் ஹெல்ட் த வியூ த டோட்டல் டிவோஷன், அதாவது பக்தி to God could save man from the pitfalls of life and earn him salvation. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பனன்ஸ்னால் அந்த நெருவியர்கள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இயக்கத்தை நிறுவனவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த பக்தி அந்த முழுமையான பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த முழுமையான பக்தி மட்டும்தான் மனுஷனை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், ஓகேவா, அவங்களோட வாழ்க்கையினுடைய இடர்பாடுகளில் இருந்து முழுமையடைஞ்சி அவங்க முக்தி அடையிறதுக்கான வழியை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஆல்சோ பிலீவ்ட் தட் ஒன் டஸ் நாட் ஹாவ் டு கோ டு டெம்பிள்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ் ஃபார் காட் இஸ் ஆம்னி ப்ரெசன்ட் அண்ட் ரிசைட்ஸ் இன்சைட் எவ்ரி ஹியூமன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த முக்தியை அடையிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் கோயிலுக்கு போகணும் இல்லை வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டேயும் பார்த்திங்க அவங்களுக்குள்ளேயே கடவுள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சான்றோர்கள். த பகவத்கீதா proposed that the path of bhakti marga, the path of bhakti, is superior to the two other religious approaches, namely the path of knowledge jnana and the path of rituals and good works karma, providing inspiration to the exponents of bhakti cult. அதாவது பார்த்திங்க அப்படின்னா பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாத் ஆஃப் பக்தி மார்க்கானா அந்த பக்தியை அடைவதற்கான வழி பார்த்திங்க அப்படின்னா 2 வழிகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஞானம், அதாவது அறிவை பெறுதல், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் இருக்குது. ப்ரொவைடிங் இன்ஸ்பிரேஷன் டு த எக்ஸ்பனன்ஸ் ஆஃப் பக்தி கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பக்தி இயக்கத்தை
தோற்றுவிச்சாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த ஞானம் மற்றும் கர்மத்தின் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பக்தி மூமெண்ட் த பிகினிங்ஸ். ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு. த பக்தி மூமெண்ட் ஆர் த ரிஜர்ஜென்ஸ் ஆஃப் டிவோஷனல் ப்ராக்டிசஸ் ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு அரவுண்ட் 7th century AD. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்தி இயக்கம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னா 7th century AD, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒரு ரிஜர்ஜென்ஸ் அப்படின்னா ஒரு புத்தெழுச்சி வந்து பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இட் இன்க்ளூடட் ரெசைட்டிங் த நேம் ஆஃப் காட் ஆர் காடஸ், singing hymns in their praise, wearing religious marks or carrying identity emblems, and undertaking pilgrimages, sacred places associated with the deity. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன இருந்துச்சு இந்த பக்தி மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசைட்டிங் த நேம் ஆஃப் த காட் ஆர் காடஸ், அதாவது அந்த ஆண் அல்லது பெண் தெய்வத்தினுடைய பெயர்களை வந்து தொடர்ந்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அந்த பார்த்திங்க அப்படின்னா ஹிம்ஸ் அப்படின்னா புகழ் பாடுறது. ஓகேவா. ஸோ அந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருக்குது. வியரிங் ரிலீஜியஸ் மார்க்ஸ், அதாவது மத அடையாளங்களை அணியிறது. ஆர் கேரியிங் ஐடென்டிட்டி எம்பளம்ஸ் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது அந்த அடையாளங்கள் அல்லது சின்னங்களை மத அடையாளங்களை வந்து சுமந்து செல்வது அப்படிங்கிறது. அண்ட் அண்டர்டேக்கிங் பில்கிரிமேஜ் டு சேக்ரெட் பிளேசஸ் அசோசியேட்டட் வித் த டெய்டி அப்படின்னா அந்த கடவுளினுடைய புனித தலங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயணம் செய்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்தி மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இட் எம்பசைஸ்ட் த மியூச்சுவல் எமோஷனல் attachment and love of a devotee towards a personal god and the god for the devotee. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மியூச்சுவல் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சு, ஒரு பரஸ்பர உணர்வு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு அவங்களுக்கு பிடிச்ச பர்சனல் காட், அதாவது இஷ்ட தெய்வம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த கடவுள்களை வழிபடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு மற்றும் பற்று வந்து ஏற்படும் அப்படின்னு இந்த பக்தி இயக்கத்தில் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த வியூ வாஸ் ஆல்சோ ப்ரீச்டு பை சூஃபிசம் which appeared as a reaction against worldliness of the early Islam. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பார்வை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஒரு தாட்டு தான் வந்து சூஃபிசத்துலேயும் வந்து சொன்னாங்க. ஓகேவா. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பார்வையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. Sufis believed that realization of God can be achieved only through passionate devotion to God and intense meditation. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த சூஃபிசம் அந்த மதத்தை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதை நம்பினாங்க அப்படின்னா அதாவது ஒரு இன்டென்ஸ் மெடிடேஷன் அப்படின்னா ஒரு ஆழமான தியானமும் டிவோஷன் டு காட் கடவுளின் மீதான பக்தியும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியும், அதாவது ஒரு முக்தி அடையிறதுக்கான வழி அப்படின்னு நம்பினாங்க. சூஃபிஸ் வேர் ஆஃப் த view that this type of meditation would enable to devote to understand the true nature of God. ஓகேவா. அதாவது கடவுளினுடைய உண்மையான தன்மை அடையணும் அப்படின்னா அந்த ஆழமான தியானத்தின் மூலமாக தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சூஃபிஸ் வந்து நம்பினாங்க. They argued that doing so would liberate the devotee from all worldly bonds and help them become one with God. ஸோ அவங்க எதுக்காக விவாதம் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த டிவோட்டி அப்படின்னு இந்த பக்தி ஸோ அதிலிருந்து என்ன பண்ணும் ஸோ அந்த ஸோ லிபரேட் ஆல் வேர்ல்ட்லி பாண்ட்ஸ் அந்த உலக பிணைப்புகள்லேருந்து விடுபடுறதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உலக பிணைப்புகள்லேருந்து விடுபட்டு கடவுள் கூட சேர்கிறதுக்கு அந்த பக்தி ஒன்று தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செவரல் மிஸ்டிக்கல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் இன் போத் ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம். அதாவது செவரல் மிஸ்டிக்கல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய அறிவு நிலையை கடந்த ஒரு சமய இயக்கங்கள் வந்து இந்த ஹிந்து அண்ட் இஸ்லாம் ரெண்டுலேயும் வந்து இருந்துச்சு. நிறைய கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஹேட் நோ ஹெசிடேஷன் டு ஃப்ரீலி இன்க்ளூட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ் இன் தேர் டீச்சிங்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஸோ எந்த ஒரு என்ன சொல்கிறது
எந்த ஒரு தயக்கத்தையும் காட்டல. அதாவது மற்ற மதங்களினுடைய நம்பிக்கைகளையும் போதனைகளையும் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை, ஒரு தயக்கம் வந்து காட்டலை அப்படிங்கிறாங்க. There is only one God though Hindus and Muslims call him by different names stated Haridasa. ஹரிதாசா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது ஒரு தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேம்ஸ், வெவ்வேறு பெயர்களில் வந்து அவங்க வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் பற்றி பார்ப்போம். டிவோஷனல் மூமெண்ட் இன் தமிழகம், அதாவது தமிழகத்தினுடைய பக்தி இயக்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள் வந்து இருந்தாங்க. ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வைஷ்ணவைட் செயின்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வைஷ்ணவம் பெருமாளை கும்பிட்டவங்க. ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா சைவைட், அதாவது சைவ அடியர்கள், அதாவது சிவனை வழிபட்டவங்கள ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சி the Alvars, the Vaishnavite Bhakti sages and the originators of Bhakti cult, and the Nayanmars, the worshippers of Shiva or the Saivites, composed devotional hymns in Tamil language dedicated to their respective gods. அதாவது ஆழ்வார்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வைஷ்ணவ பக்தி அடியார்கள் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் த ஆரிஜினேஷன் ஆஃப் பக்தி கல்ட், அந்த பக்தி இயக்கத்தை ஏற்படுத்தினவங்க, அதாவது இந்த பெருமாளை பற்றின பக்தி இயக்கத்தை ஏற்படுத்தினவங்க ஆழ்வார்கள் அப்படிங்கிறாங்க. அண்ட் த நாயன்மாஸ், த வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் சிவா அண்ட் ஆர் த சைவைட்ஸ், கம்போஸ்ட் டிவோஷனல் ஹிம்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் டெடிக்கேட்டட் டு தேர் ரெஸ்பெக்டிவ் காட்ஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த சைவைட், சைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நாயன்மார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சிவனை வழிபட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிகளில் அவங்க வழிபட்ட கடவுள்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பக்தி பாடல்கள், ஹிம்ஸ்னால் பக்தி பாடல்களை வந்து இயற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிவபக்தி இஸ் அசோசியேட்டட் வித் சிவாஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆன் எர்த். சிவபக்தி அப்படிங்கிற சிவனுடைய பக்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எது கூட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா சிவா மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதாவது சிவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமியில் நடத்தின திருவிளையாடல்கள் கூட சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. போயம்ஸ் டு சிவா அண்ட் விஷ்ணு, பர்டிகுலர்லி டு கிருஷ்ணா, were composed in Tamil and other South Indian languages such as Kannada and Telugu. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த சிவன் மற்றும் விஷ்ணுவனுடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணனுடைய பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தென்னிந்திய மொழிகள், அதாவது பார்த்திங்கன்னா கன்னடா, தெலுங்கு, அதிலெல்லாம் நிறைய கிருஷ்ணரை பற்றின பாடல்கள் வந்து இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். தீஸ் poet saints criticized caste based social status and advocated gender equality in order to make it good to stand the onslaught of Buddhism or Jainism. ஸோ இந்த மதத்தில் இருந்த அடியார்கள், ஓகேவா, அதாவது poet saints அப்படின்னா அதாவது கவிஞர்கள் மற்றும் அதாவது அடியார்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை எதிர்த்தாங்க அப்படின்னா அந்த கேஸ்ட் பேஸ்டு சோசியல் ஸ்டேட்டஸ், அதாவது ஜாதி முறையிலான அந்த என்ன ஸ்டேட்டஸ்னால் அந்த பாகுபாடுகளை எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லாத அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் பெண் வேறுபாடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சமத்துவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஆதரித்தாங்க. ஓகேவா. ஸோ in order to make it good to stand on the, அதாவது புத்த மதம் மற்றும் ஜைன மதம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஜாதி வேறுபாடுகள்லாம் இல்லாத இருக்கணும், ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லாத இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். விஷ்ணு பக்தி ஆர் வைஷ்ணவிசம் இஸ் பேஸ்ட் ஆன் விஷ்ணுஸ் அவதார்ஸ் இன்கர்னேஷன்ஸ், பர்டிகுலர்லி கிருஷ்ணா அண்ட் ராமா. அதாவது விஷ்ணு பக்தி ஆர் வைஷ்ணவிசம், வைணவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணுவனுடைய அவதாரங்கள், இன்கர்னேஷன்ஸ்னால் அவதாரங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கிருஷ்ணன் மற்றும் ராமரை பற்றி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. த 12 Tamil ஆழ்வார்ஸ் ஆர் சீஃப்லி நோன் ஃபார் தேர் இம்மார்டல் ஹிம்ஸ். ஓகேவா.
அதாவது இந்த 12 தமிழ் ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய அழிவில்லாத பக்தி பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இம்மார்டல் ஹிம்ஸ் அப்படின்னா அழிவில்லாத பக்தி பாடல்களை பாடியிருக்காங்க. 2 ஆழ்வார்ஸ் ஸ்டாண்ட் அவுட் distinctly for their contribution to the promotion of the பக்தி மூமெண்ட். அதுலேயும் 2 ஆழ்வார்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிடலாம் அந்த பக்தி இயக்கத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மாழ்வார்ஸ் ஃபேம் லைஸ் இன் ஹிஸ் 1102 ஸ்டான்ஸா திருவாய்மொழி. அதாவது நல்வாரனுடைய புகழ் வந்து எதன் மூலமாக ரொம்ப பிரபலமானுச்சு அப்படின்னா அவருடைய திருவாய்மொழி அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக ரொம்ப பிரபலமானுச்சு. இதில் வந்து எத்தனை பத்திகள் ஸ்டான்சாஸ் இருக்குது அப்படின்னா 1102 ஸ்டான்சாஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாதமுனி கலெக்டட் த 4000 poems ஆஃப் நம்மாழ்வார் இன் த ஃபார்ம் ஆஃப் திவ்ய பிரபந்தம். அதாவது நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்தை எழுதினார். அதில் வந்து 4000 பாடல்கள் இருக்குது. அதை தொகுத்தவங்க யார் அப்படின்னா நாதமுனி. ஓகேவா, நம்மாழ்வார் எழுதின திவ்ய பிரபந்த பாடல்கள் 4000 பாடல்களை தொகுத்தவங்க நாதமுனி அப்படிங்கிறவர். ஓகேவா, இப்போ நம்மாழ்வாரும் இன்னொருத்தர் யார்? ஸோ அந்த நம்மாழ்வார் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், நாதமுனியும் வந்து ஃபேமஸான பர்சன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நாதமுனி வந்து அந்த நம்மாழ்வார் எழுதின பாடல்களை தொகுத்தவர். ஸோ இன்னொருத்தர் யார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நம்மாழ்வார், அதுக்கப்புறம் ஆண்டாள். ஓகேவா, ஆண்டாள் த ஒன்லி ஃபீமேல் ஆழ்வார் இஸ் அனதர். ஓகேவா, அதாவது பெண் ஆழ்வார்களில் ஆண்டாள் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், பெரியாழ்வார் who was earlier known as Vishnu Chittar made lots of songs on Krishna putting himself in the place of Mother Yasoda. ஸோ அந்த பெரியாழ்வார் அப்படிங்கிறவர் அவரை விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவர் என்னவா அவரை திங்க் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அவரை கிருஷ்ணரனுடைய மதரான யசோதாவாக அவரை திங்க் பண்ணிவிட்டு கிருஷ்ணரை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு அப்படிங்கிறாங்க. Next, Periyalvar is said to have found Andal as a baby in the Tulsi garden at Srivilliputhur temple and adopted her. அதாவது பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய துளசி தோட்டத்தில் இருந்து அந்த ஆண்டால் ஒரு குழந்தையாக அவர் தத்தெடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. She grew up in the temple town of Srivilliputhur and became known as an Andal, she who ruled. அதாவது அவங்க வளர்ந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் கோயில் நகரத்திலேயே வளர்ந்து பெரியவங்களாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஆண்டாள் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆட்சி செய்பவள். ஷீ ஹூ ரூல்ட் அப்படின்னா ஆட்சி செய்பவள் ஆண்டாள் அப்படின்னு அர்த்தம். இந்த திருப்பாவை The Path to Krishna and the Nachiyar Tirumoli, the sacred songs of the lady, are her celebrated works. அந்த திருப்பாவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கிருஷ்ணரை அடைவதற்கான வழி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது பெண்களினுடைய புனித பாடல்கள் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக அந்த பாடல்களை சொல்கிறாங்க. ஹர் போயம்ஸ் எக்ஸ்பிரஸிங் ஹர் லவ் ஃபார் ரங்கநாதா, த இன்கர்னேஷன் ஆஃப் விஷ்ணு வர்ஷிப்ட் அட் எ டெம்பிள் அட் ஸ்ரீரங்கம் ஆர் யூஸ்ட் இன் வைஷ்ணவா வெட்டிங் செரிமனிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் மேலே அவர் கொண்ட அன்பினால் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த பாடல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த திருமண விழாக்கள்லாம் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வைஷ்ணவைட் செயின்ஸ் 12 ஆழ்வார்ஸ். வைஷ்ணவைட் செயின்ஸ்னால் அதாவது வைணவ அடியார்கள் 12 பேர், அவங்கள ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 முதல் ஆழ்வார்ஸ். 3 முதல் ஆழ்வார்கள் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்து ஆழ்வார் அண்ட் பேய் ஆழ்வார் அப்படிங்கிறவங்க. அதர் ஆழ்வார்ஸ் மற்ற ஆழ்வார்களோட பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமலை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்,
திருப்பானாழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் அண்ட் ஆண்டாள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அதாவது வைணவ மதம், அதாவது விஷ்ணுவை வழிபட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைவைட் செயின்ஸ், அதாவது சைவ அடியார்கள் 63 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. தேர் ஆர் 63 லெஜெண்டரி நாயன்மார்ஸ், அதாவது 63 நாயன்மார்கள் அப்படிம்பாங்க. அமாங் தெம் ஞானசம்பந்தர், அப்பர் அண்ட் சுந்தரர் ஆஃபன் கால்டு த ட்ரையோ. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வர்ஷிப்ட் அஸ் செயின்ஸ் த்ரூ தேர் இமேஜஸ் இன் சவுத் இண்டியன் டெம்பிள்ஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவங்களெல்லாம் தென்னிந்திய கோயில்களில் மும்மூர்த்திகளாக வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பியாண்டார் நம்பி 1000 AD is said to have compiled the songs of all the Nayanmars that form the basis of Thirumarai, the basic Tamil Saivite sacred canon. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அதாவது யார், நம்பியாண்டார் நம்பி இவர் வந்து கிபி 1000 நூற்றாண்டில் வந்தவர். இவர் வந்து நாயன்மார்கள் எல்லாத்தினோட பாடல்களையும் தொகுத்து திருமறை அப்படிங்கிற பேரில் சைவ புனித நூலாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 12 books and 11 of them were assembled by நம்பி. ஓகேவா? ஸோ அந்த 12 நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த நாயன்மார்களை பற்றி 12 நூல்கள் இருக்குது. அந்த 12 நூல்களில் நம்பி அப்படிங்கிறவர், அதை நம்பியாண்டார் நம்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து தொகுத்தது 11 நூல்கள் அப்படிங்கிறாங்க. The 12th book is சேக்கிலார்ஸ் பெரிய புராணம். ஸோ அதில் 12வது நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பெரிய புராணத்தை எழுதின சேக்கிலார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரோட புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.